சந்தோஷ், சந்தோஷா? என்ன மாப்பிள்ள சார், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவன் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க? இதுல இருந்தே தெரியுது அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு சொக்க தங்கம், உங்களுக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டானே மாப்பிள்ள சார். நம்ம அண்ணனை ஏமாத்த அந்த சந்தோஷுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னே தெரியல. பணம் அபிஷேக்கு, பணம்டா. பணம் 10 செய்யும். ஆமா மாமா, ஆபீஸ்ல எல்லார்ட்டையும் விசாரிச்சேன். அவனுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு போல இருக்கு. டேய், என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கட்டும், அதுக்காக நம்ம மாப்பிள்ள சாரை ஏமாத்தலாமாடா? ப்ளீஸ் இந்த பிரச்சனையை பத்தி இனிமே பேசாதீங்க. ஓகே, இதோட விட்டுருங்க. இங்க பாருடா, உங்க அம்மா சொன்னது ரொம்ப கரெக்ட். பித்து பிடிச்ச மாதிரி அவன் இல்லாதப்பவே சந்தோஷன்னு கூப்பிடுறானே. இங்க பாரு, நம்ம 2 பேர் மட்டும் இப்ப வரல, ரொம்ப ஃபீல் ஆகி சந்தோஷம் இப்ப வேலையில சேர்த்து இருப்பான். இவ்வளவு நடந்த பின்னாடியும் எப்படி ஃப்ரெண்டுன்னு உருகுறான் பாரு. அதான் நம்ம நல்லா ஊதி விட்டோமே. ஆனா மாப்பு, இதெல்லாம் பத்தாது, இன்னும் ஊதி ஊதி பெருசாக்கணும். இன்னும் கொஞ்சம் மசாலாவை சேர்த்து 4-5 பிட்டை எக்ஸ்ட்ரா போட்டு விடுறேன். போடு, நல்லா பத்திக்கிட்டு எறியிட்டு. நல்லா பத்திட்டு ஏறிட்டு. அத்தே, யார் என்ன பாரு. சரிம்மா. ஏசி டெலிவரி பண்ணணும் மேடம். அம்மா, என்ன ஏசியா? ஏசியா? யார் ஆர்டர் பண்ணிருக்கா? எங்க வீட்டுக்கா? நாங்க எதுவும் ஆர்டர் பண்ணலையே. நீங்க ஏதாவது தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அங்கிள், நான் தான் ஆர்டர் பண்ணேன். என்ன சொல்ற மாயா? ஏசி நம்ம வீட்டுக்கா? ஆமா. எப்ப வாங்கின? மத்தியானம் ஆர்டர் பண்ணேன். என்ன விளையாடுறியா? வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம நீ பாட்டுக்கு வாங்கிருக்க. ஒரு ஏசி வாங்கினதுக்கே இத்தனை கேள்வி கேக்குற? அப்படி இல்ல மாயா, எங்க வீட்டுல எந்த பொருள் வாங்கினாலும் எல்லாரும் சேர்ந்து அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி தான் வாங்குவோம். சாதாரண ஒரு ஏசிய எல்லாரும் போய் வாங்குவாங்களா? இது என்ன பெரிய பங்களாவா எல்லாரும் சேர்ந்து போய் வாங்குறதுக்கு? இல்ல மாயா, நீ எல்லார்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். வீட்டுல பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்கலன்னா என்ன அர்த்தம்? மாயா, உனக்கு ஏசி வேணும்னா எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லம்மா. ஏமா, நீ எங்க கிட்ட சொன்னா நாங்க வாங்கி தர மாட்டோமா? நீயே இப்படி ஆர்டர் பண்ணா என்னமா அர்த்தம்? எங்க கிட்ட பணம் இல்லாம இருக்கலாமா, ஆனா உனக்கு ஏசி வேணும்னா அதை வாங்கி தர மாட்டோம்னு சொல்ல மாட்டோமா? மா, நீ ஜீவாவை நம்பி எங்க வீட்டுக்கு வந்த பொண்ணு. உனக்கு ஒண்ணு வேணும்னா நிச்சயமா நாங்க அதை செய்வோம். மொத்தமா பணம் கொடுத்து வாங்க முடியலனாலும் இஎம்ஐலாவது வாங்கி கொடுத்துருவோம். இப்படி எங்க கிட்ட எதுவுமே சொல்லாம நீயா வாங்குனா அப்புறம் எங்களுக்கு என்னமா மரியாதை? ஓ, எல்லாரும் சேர்ந்து இப்ப நான் பண்ணது தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? ஐயோ, சரி, ஓகே, வேண்டாம். இந்த ஏசியே எனக்கு வேண்டாம். நான் இப்பவே இதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறேன். இல்லம்மா, நான் அதுக்கு சொல்லல. வேண்டாம். அதான் தெளிவா நான் பண்ணது தப்புன்னு ஆளாளுக்கு சொல்லிட்டீங்கல்ல. நான் பண்ணது தப்பாவே இருந்துட்டு போட்டும். ஹலோ, ஏசி ஆர்டர் கேன்சல்ங்க. நீங்க ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிடுங்க. என்னங்க என்ன பர்ணா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எல்லாரும் சந்தோஷம் பேசுனது மட்டும் சரியா? என் புருஷனை எல்லாரும் சேர்ந்து திருடனாக்கி உங்க பணக்கார புத்தியை காமிச்சிட்டீங்கல்ல. அப்பர்ணா, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? சந்தோஷ் ஒரு இழிச்சவாயன், அப்பாவி. அவன் கிட்ட போய் பேசினா அவன் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப வேலைக்கு வந்துருவான்னு நினைச்சிட்டீங்களா? நீ நினைக்கிறதும் சரிதான். சந்தோஷ் நிஜமாவே ஒரு அப்பாவிதான். எத்தனை தடவை அவன் கிட்ட சொல்லிருக்கேன் தெரியுமா? பணக்காரங்களை நம்பாத, அவங்க நல்லபடியா பேசுவாங்க, ஆனா கடைசியில கழுத்தறுப்பாங்கன்னு. ஆனா அவன் என் பேச்ச கேட்கவே இல்லை.
கடைசியில நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. அடிக்கடி கௌதம் சொல்லுவான் எனக்கு எப்போ என் குடும்பம் தான் முக்கியம்னு. ஆனா அத சந்தோஷ் விஷயத்துல பிராக்டிகலா செஞ்சு காமிப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கௌதம் கௌதம்னு நாங்க 2 பேரும் அவனை எவ்வளவு நம்பினோம். அவனுக்குள்ள ஒரு குழந்தை மனசு இன்னும் இருக்குன்னு நம்பி அவன் கூட பழகணும். ஆனா எல்லாரும் முன்னாடியும் எல்லாரும் சேர்ந்து எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. அப்படிலாம் இல்ல அப்பர்ணா. இல்ல, அதான் நடந்துச்சு. சந்தோஷ் எப்படி மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு தெரியுமா? நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் சொல்றத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏன்னா எங்கள மாதிரி நீயும் மிடில் கிளாஸ்ல இருந்து வந்த பொண்ணு தானே. மிடில் கிளாஸ் காரங்களுக்கு எது முக்கியமோ இல்லையோ மானம் ரொம்ப முக்கியம். அதை இப்படி இழந்துட்டு யார்கிட்டயோ கையேந்தி வாழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. சந்தோஷ் திறமைக்கு அவனுக்கு நிச்சயம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அப்படி ஒருவேளை அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கலனா அவனை நான் காப்பாத்துவேன். இல்ல அப்பர்ணா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ளீஸ், நாங்க இது வரைக்கும் பட்ட அவமானமே போதும். திரும்ப அவனை கூட்டிட்டு போய் திரும்பவும் நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை அசிங்கப்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத அவனாலையும் தாங்கிக்க முடியாது, என்னாலையும் தாங்கிக்க முடியாது.